Another day, another victory for CSK. இந்த IPL 2026ல CSK well and truly back அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்கே vs கேகேஆர் கேமுக்கான ஒரு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸாக தான் இருக்க போது. ஒரு கிளினிக்கல் விக்ட்ரி போஸ்ட் நம்ம டிசி கிட்ட எந்த மாதிரி வின் பண்ணமோ அதோட ஒரு 100 மடங்கு எக்ஸ்ட்ரா சொல்லாங்க. அந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ்டு சிஎஸ்கேவா இந்த மேட்ச்சில் தெரிஞ்சாங்க. ஸோ வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்ல இருந்தே போகலாம். டாஸை வின் பண்ண கேகேஆர் பவுலிங் பண்ணாங்க. சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுறது ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கிரேஸ்னு சொல்லுங்க. இப்போ இந்த 2 கேமாக பார்க்கும்போது வேற மாதிரி டீமாக தெரியுறாங்க. பட் இன் ஜென்ரல் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு அவங்க பவுலிங்கோட பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு நல்ல ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறாங்க, போர்டில் போடுறாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல டெம்ப்ளேட்டாக இருக்குது. கடைசி 2 கேமாவுமே அது ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் சஞ்சு சாம்சன் அந்த ஒரு நாக் தான் தேவைப்பட்டது. அது வந்தோடனே அவர்கிட்ட இருந்து அந்த கன்சிஸ்டன்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 32 பால்ல 48 ரன் வித் 4 4s அண்ட் 3 6s. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கிளீனாக ஆடினாரு. ரேர் ஷாட்ஸ்லாம் போல சுத்தலை. எப்போ அடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆடினாரு. பட் ஒரு மாதிரி ராங் டைமில் அவுட் ஆகினாரோ அப்படின்னு தோணுது. நல்ல ஒரு 6 அடித்தார் கார்த்திக் தியாகியை. பட் கார்த்திக் தியாகி ஒரு சூப்பரான பால் போட்டார். 148 km/h நல்லா போட்டார். அதனால் அவுட் ஆகிட்டாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ருத்ராஜோட ஃபார்ம் ஒரு கன்சர்னாக தெரியுது கைஸ். 6 பால்ல 7 ரன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டனாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. இந்த 2 கேமில் ஆஸ் அ கேப்டனாக செம்ம மாசிவ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பிகாஸ் டாக்டிக்கலாக டக்குன்னு பவுலிங் சேஞ்சஸ் பண்ணுறாரு. ஃபீல்ட் செட்லாம் கரெக்டாக இருந்தாலும் அவர் பேட்டிங்கில் இந்த 2 வின் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் கொடுக்கும்னு நினைக்கலாம். ஸோ இந்த 2 கேமே நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு ருத்ராஜ் மேலே நம்ம ப்ரெஷர் போட தேவையில்ல பேட்டிங்கில். ஸோ தெரியும் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் தான். அவருக்கும் அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் தேவை. சஞ்சு மாதிரி ஒரு இன்னிங்ஸ் மாட்டிச்சுன்னா போதும். ஸோ அது அடுத்த கேம் வரும்ட்டு வேண்டிக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ருத்ராஜா ஃபார்முக்கு வராரோ அந்த அளவுக்கு நல்லது. இது வரைக்கும் நம்ம ருத்ராஜ் ஃபார்முக்கு வராமையே நம்மளோட பேட்டிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ருத்ராஜ் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஒரு கட்டப்பார பேட்டிங்காக தெரியும். ஃபாலோட் பை தட் ஒன் டவுனில் ஆயுஷ் மாத்ரே ஒரு செம்ம பிளேயராக வரணும். டச்வுட் சிஎஸ்கேக்காக லாங் இயர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த நம்பர் 3 சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார்னு தோணுது. அந்த தேவையான இம்பட்டஸ் கொடுத்தாரு. 17 பால்ல 38 ரன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாக் கைஸ். பிகாஸ் செகண்ட் ஆஃப் லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கடைசி 5 ஓவரில் 30 ரன் நம்ம தான் அடித்தாங்க. அந்த மாதிரி டைமில் ஆயுஷ் மாத்திரை அடித்த அந்த குயிக் ஃபயர் 30 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபாலோட் பை தட் டெவால் ப்ரூவிஸ் அகெயின் ஒரு 5 கேமுக்கு அப்புறம் பேட்டிங் வந்தார். ஒரு டீசெண்டான நாக்குன்னு சொல்லலாம். அவரும் அடிக்க போகிற டைமில் அவுட் ஆகிட்டார். தப்பான டைமில் அவுட் ஆகிட்டார். ஒரு 3 பிளேயர் அந்த மாதிரி அவுட் ஆகிட்டாங்க. சஞ்சுவும் சரி, டெவால் ப்ரூவிஸும் சரி, சர்ஃப்ராஸ் கானும் சரி. சர்ஃப்ராஸை கூட விட்டுலாம். இந்த 2 பிளேயர்ஸ் தப்பான டைமில் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க மட்டும் ஆன் க்ரீஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த 192ன்றது 100% 215 220 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் டெவால் ப்ரூவிஸ் நெவர்தெல்லெஸ் ஒரு நல்ல கம்பேக், ஒரு டீசெண்டான கேம். 29 பால்ல 41 ரன். சர்ஃப்ராஸ் ஓகே, அகெயின் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். நமக்கு டெத்தில் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக தெரியுது இந்த கேமு. எனக்கு என்னமோ சிவம் தூபேக்கு படலை இன்னைக்கு பேட்டிங்கில். அது 1 or 2 days அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை இது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் சர்ஃப்ராஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்வில் பட்டேல், ஒரு கார்த்திக் சர்மான்ட்டு பெரிய அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. பட் சர்ஃப்ராஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் கீ பர்ஃபார்மராக இருக்கார். ஃபீல்டுலேயே என்ன மாதிரி ஒரு எனர்ஜி கொண்டு வராருன்னு நீங்கள் பார்க்கலாம். அதனால் பெருசாக சேஞ்சஸ் பண்ண வேணாம். 1 or 2 கேம்ஸ்க்கு இதை வச்சே போகலாம். ஃபினிஷிங்கும் அப்படியே போக அலைன் ஆகி கரெக்டாக வரும் நம்பலாம். பட் பேட்டிங்கை ஒரு சைடு வச்சுருங்க. பேட்டிங் தெரியும் எப்படியா இருந்தாலும் அடிச்சுவாங்கன்ட்டு. பவுலிங்னா இதுதான் பவுலிங். இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி பவுலிங் பண்ணுன்றதுக்கு ஒரு க்ளீனான எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேமில் தெரிஞ்சுது. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை நானே காரி துப்பியிருக்காங்க. இந்த ஆள் வேஸ்ட்டு அது இதுன்ட்டு. பட் ஒர்க் பண்ணி கரெக்டாக இருக்கிற ரிசோர்ஸை வச்சு ஒரு 2 கேமாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. அதுக்காகலாம் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை திட்டினதெல்லாம் நான் திரும்ப பேக் வாங்க மாட்டேன். எனக்கு இன்னும் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மேலே அங்கங்கே ஒரு சில குறைகள் இருக்குதான். பட் பவுலிங் ஒன்ஸ் அகெயின் ஒரு க்ளீன்
கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டுருவாருன்ட்டு கேகேஆர் அதோட சூப்பராக யோசிக்கிறேன்ற மாதிரி சுனில் நாராயண் எடுத்துகிட்டு வந்தாங்க. பெருசாக ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அன்ஷுல் கம்போஜும் சரி, கலீல் அகமதும் சரி, பேக் ஆன் ட்ராக். ஒரு நல்ல பவர் பிளே, அவங்க தான் அந்த டோனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அகில் ஹுசைன் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணார். 2 ஸ்பின்னர்ஸ், நம்மளோட 2 ஸ்பின்னர்ஸுமே 4 ஓவர் 8 ஓவர் ஆஃப் கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் எத்தனை கேம் 8 ஓவர் ஃபுல் கோட்டா ஸ்பின்னருக்கு கொடுத்துருக்காருன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பிகாஸ் அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரிலேட்டடான கேப்டன் எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு 8 ஓவர் கொடுத்துருக்காரு. அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு கிடைச்சது. நூர் அகமது 2 பால்ல 2 விக்கெட். ஒரு பெரிய பெரிய மாசிவ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் இன் ஆன் கோயிங் டோர்னமெண்ட். இன்னும் உள்ள போக போக சீரீஸ்குள்ள நூர் அகமதோட ஃபார்ம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அரௌண்ட்ல இருந்தே போட்டுட்டு இருந்தாரு. இந்த வாட்டி கரெக்டா ஓவர் தி ஸ்டெம்ஸ் வந்து கேமரன் கிரீனுக்கு போட்டாரு. கரெக்டா குச்சி பிச்சுட்டு போயிருச்சுன்னு சொல்லணும். இதை தான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பிகாஸ் நூர் அகமது ஒரு டிஃபென்சிவ் பவுலர் கிடையாது கைஸ், அவர் ஒரு அட்டாக்கிங் பவுலர். அவர் எப்போ ஸ்டெம்ஸை அட்டாக் பண்ணுறாரோ அப்போ தான் ரொம்ப டெட்லியாக இருப்பார். லாஸ்ட் சீசன் எப்படி அவர் அவ்வளோ டெட்லியாக இருந்தார், எல்பிடபிள்யூ போல்டு எப்படி அவ்வளோ எடுத்தார், ஸ்டெம்பை அட்டாக் பண்ணும்போது தான். இவர் கூகுளி வெளியே போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பால் வெளியே தான் போவோம். ஸ்டெம்பையும் அட்டாக் பண்ண முடியாது, காலையும் அட்டாக் பண்ண முடியாது எல்பிடபிள்யூக்கு. ஸோ லைனை மாற்றினாரு, அட்டாக்கை மாற்றினாரு, அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் நூர் அகமது இருக்கும். அகில் ஹுசைன் அகெயின் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ். 4 ஓவரில் 25 ரன்னும் என்னமோ தாங்க கொடுத்தாரு. அகெயின் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். 2-3 கேட்சஸ் மிஸ் பண்ணோம். ருத்ராஜ் கையில் வர கேட்சை விட்டாரு, ஓகே. தென் ஜவால் குருவிஸ் அவரும் ஒரு கேட்ச். சர்ஃபராஸ் கான் 3 கேட்ச் மிஸ்ஸு. கேட்சஸ் ஃபீல்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அங்கங்கே இந்த கேம் நம்ம வின் பண்ணிட்டோம், ஸோ பெருசாக தெரியல. பட் ஒரு காஸ்ட்லியான கேம், காஸ்ட்லியான மிஸ் எங்கேயா ஆயிடுச்சுன்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் குர்ஜப்னீத் லாஸ்ட் கேம் சூப்பராக போட்டாரு. பட் இந்த கேம் கரெக்டாக ஒரு கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கேகேஆருக்கு அந்த பிரேக் த்ரூ ஓவர் தேவைப்பட்டது. கரெக்டாக அஜிங்கிய ரஹானேக்கு ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்ததான் அவர் அடிச்சிட்டாரு. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு கேம் தான் ஆயிருக்குன்றதுனால அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. பட் இந்த ஒரு கேமோட கீ பாயிண்ட் டேக்அவே அப்படின்னா ஸ்பின்னர்ஸ். நம்மளோட ஸ்பின்னர்ஸ் ஃபார்முக்கு வந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூர் அகமதாக இருந்தாலும் சரி, அகில் ஹுசைனாக இருந்தாலும் சரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சூப்பரான வின்னு. இதே மாதிரி டோர்னமெண்ட்குள்ளே போக போக சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம் வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே போவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.